வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து நமக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 450 போஸ்டிங்க்கு மேலே தான் நமக்கு வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வந்து நம்மளால் எல்லா போஸ்டிங்கையும் வந்து ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து நோட்ஸில், அதாவது நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கவர்மெண்ட்லேருந்து வர அனைத்து இன்ஃபர்மேஷன், ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பேர் 12க்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. இது வந்து எவ்வளோ வேக்கன்சியோடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2049 வேக்கன்சியோடு நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. 2049 வேக்கன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியாது. இதில் வந்து நமக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நம்ம வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு ஜாப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து நம்ம வந்து தனித்தனியாக பேமெண்ட் கட்டி தான் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு ஜாப்புக்கும் நம்ம 100 ரூபா பேமெண்ட் கட்டணும். நீங்கள் வந்து இப்போ 10th லெவல் ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் ஒரு 8 ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக 8 ஜாப்புக்கும் 100 ரூபா கட்டி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து 12th லெவலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9 ஜாப், ஒரு 10 ஜாப்புக்கு வந்து நீங்கள் 12th லெவலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து தனியாக பேமெண்ட் கட்டணும். நீங்கள் டிகிரி லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் தனியாக பேமெண்ட் 100 ரூபா கட்டுறாப்பில் இருக்கும். இப்படி தான் இந்த ப்ராசஸில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு நியூ வெப்சைட்டில் தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து பழைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் பண்ண முடியாது. நியூ வெப்சைட்டில் தான் இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27/2/2024 வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட், அதாவது க்ளோஸ் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18/3/2024 வந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டான ssc.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இது வந்து நமக்கு வந்து நியூ வெப்சைட்டில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை இதனுடைய லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதாவது 18 வயசுலேருந்து 25 வயசு அல்லது 18லேருந்து 28 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பிடிஎஃப் இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வேணும்னா நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக இருக்கிற நம்பரில் வந்து அந்த நம்பரை வந்து நம்ம என்ட்ரி பண்ணால் தான் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நம்பர் போட்டு என்ட்ரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஏஜ் வந்து ஒவ்வொரு ஜாப்புக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே ரிலாக்ஸேஷன் தான். அதாவது SC STக்கு வந்து 5 இயர்ஸு, OBCக்கு வந்து 3 இயர்ஸு, BWDக்கு வந்து 10 இயர்ஸும், BWDயில் SC STக்கு வந்து 15 இயர்ஸும், அதுலேயே OBCக்கு வந்து 13 இயர்ஸும் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே அதற்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பாஸ்டு எக்ஸாம் தான் நமக்கு வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, அதுலேயே நீங்கள் வந்து டைப்பிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியாக நடக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நடக்கும். இந்த கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம்,
திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி இந்த மாவட்டங்களில் தான் நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. இதை தவிர்த்து வந்து வேறு மாவட்டங்களில் வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த எக்ஸாம் சென்டருக்கான கால் லெட்ரு எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய எஸ்எம்எஸ் மெயில் ஐடி அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து அதிக பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா டெஸ்ட்டு வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்ளை பண்ணுறதில்ல. குறைஞ்ச வேக்கன்சி தான் வரும். ஆனால் குறைஞ்ச நபர்கள் தான் அப்ளை பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான செயலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் கட் ஆஃப் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இதில் வந்து கேட்பாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த ஜாப்பை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான தீர்வு வந்து வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.